ஹலோ எவ்ரிவன். நம்ம டெய்லியும் டிஸ்கிரிப்டிவ் டைப் கரண்ட் அஃபேர்ஸில் 2 கொஸ்டின் அது பார்த்துட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு பட்ஜெட் பற்றி பார்க்க போகிறோம். தமிழ்நாடு பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ என்னென்ன ஹைலைட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா தமிழ்நாடு பட்ஜெட் அப்படின்னா இந்த பட்ஜெட்டோட 7 தூண்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி அப்படிங்கிறது, வெல்ஃபேர் ஆஃப் த மார்ஜினலைஸ்ட், தாழ்த்தப்பட்டோர் நலன். அடுத்தது டிரான்ஸ்ஃபார்மிங் யங் தமிழ்ஸ் அஸ் குளோபல் அச்சீவர்ஸ், இளம் தமிழர்களை உலக சாதனையாளர்களாக மாற்றுதல் அப்படிங்கிறது. அடுத்தது நாலேஜ் பேஸ்டு எக்கானமி, அறிவு சார்ந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது. அடுத்ததா ஈக்வாலிட்டி ஃபோக்கஸ்ட் ஆன் வெல்ஃபேர் ஆஃப் விமன், பெண்களின் சமத்துவத்திற்கு தனி இடம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது சஸ்டைனபிள் கிரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நிலையான வாழ்வுக்கு பசுமையான எதிர்காலம் அப்படிங்கிறது. தமிழ் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர், தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரம். இந்த 7 விஷயங்களை பேஸ் பண்ணி தான் நம்மளோட பட்ஜெட் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. அதுதான் இந்த 7 கீ பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்தது இப்போ இந்த பட்ஜெட்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா தமிழ் வளர்ச்சித்துறை, தமிழ் வளர்ச்சி அப்படிங்கிறதுல பார்த்தோம்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை அப்படிங்கிறதுலாம் நமக்கு 25 மொழிகளில் மொழிபெயர்க்கப்படும். அதற்காக 2 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா முக்கியமான தமிழ் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக ஒரு 2 கோடி ரூபாய் அப்படிங்கறது ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அடுத்து ஆர்கியாலஜி அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 8 இடங்கள்ல புதுசா அந்த அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிறது நடக்க போகுது. அது எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா கீழடி சிவகங்கை மாவட்டத்துல, வெம்பக்கோட்டை விருதுநகர், புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொற்பனைக்கோட்டை, திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கீழ்நமண்டி, தென்காசியில் இருக்கக்கூடிய திருமாலபுரம், திருப்பூர்ல இருக்கக்கூடிய கொங்கல் நகர், கடலூர்ல இருக்கக்கூடிய மருங்கூர், கிருஷ்ணகிரியில இருக்கக்கூடிய சென்னானூர். ஓகேங்களா? இங்கெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிறது ஒரு சில இடங்கள்ல நடந்திருக்கு, ஒரு சில இடங்கள்ல புதுசா நடக்க போகுது. தமிழகத்தையும் தாண்டி பார்த்தோம்னா முசிறி பட்டணம் இன் கேரளா, பாலூர் இன் ஒடிசா, வெங்கி இன் ஆந்திர பிரதேஷ், மஸ்கி இன் கர்நாடகா, இந்த இடங்களையும் நடக்க போகுது. அடுத்ததா பார்த்தோம்னா ஒரு டீப் சி எக்ஸ்கவேஷன் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஓகேங்களா? டீப் சி எக்ஸ்கவேஷன் அப்படிங்கிறது நமக்கு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி அண்ட் இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி, இவங்க 2 பேரும் சேர்ந்து எங்க பண்ண போறாங்க அப்படின்னா கொர்க்கையிலையும் அழகன் குளத்திலையும் நமக்கு இந்த டீப் சி எக்ஸ்கவேஷன் அப்படிங்கிறத நியாட் அண்ட் இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி சேர்ந்து பண்ண போறாங்க. சரிங்களா? அடுத்தது கீழடியில ஒரு ஓப்பன் ஏர் மியூசியம் அப்படிங்கிறத கொண்டு வர போறோம் அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். இந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஹட் ஃப்ரீ தமிழ்நாடு, குடிசையில்லா தமிழகம் 2030 வாக்குல பார்த்தோம்னா குடிசையில்லா தமிழகம் அப்படிங்கிறத கொண்டு வரணும். அதுதான் இந்த ஹட் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படிங்கிறத ஒரு இலக்காக வச்சிருக்காங்க. அதற்காக கலைஞரின் கனவு இல்லம் திட்டம், வீடுகள் அப்படிங்கிறது கட்டி கொடுக்கப்படும். சரிங்களா? 1 லட்சம் புதிய வீடுகள், 3500 கோடி ரூபாய் அதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா தாய் மாணவர் திட்டம். இந்த தாய் மாணவர் திட்டம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கக்கூடிய ஒரு 5 லட்சம் மக்களை வந்து 2 வருஷத்துல பிலோ பாவர்ட்டி லைன்ல இருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். 2 இயர்ஸ்ல 5 lakh பீப்புளை வந்து பிலோ பாவர்ட்டி லைன்ல இருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த சீஃப் மினிஸ்டரோட தாய் மாணவர் திட்டம் அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்து விடியல் பயணம் திட்டம் அப்படிங்கிறது நீலகிரி, கொடைக்கானல், வால்பாறை போன்ற மலை பிரதேசங்களுக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது புதுமை பெண் திட்டம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம். இந்த திட்டத்தை வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டம், புதுமை பெண் திட்டம் எப்படி மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஒரு 1000 ரூபாய் வழங்குதோ அதே மாதிரி தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த தமிழ் வழியில படித்த மாணவர்களுக்கு பார்த்தோம்னா நமக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் தான். உயர்கல்விக்காக ஒரு 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் தான் தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிறது. அடுத்தது தமிழ்நாடு ஒலிம்பிக் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் அகாடமி அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க. எங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்துல பிறப்பன் வலசை அப்படிங்கிற பகுதியில் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் அகாடமியா இருக்க போகுது. சரிங்களா? அடுத்தது இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம், அதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த திட்டத்துக்கு கீழே முதல் 48 மணி நேரத்துக்கு தமிழ்நாடு எல்லைகளுக்குள்ள யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்னா அது எந்த நபரா இருந்தாலும் சரி, எந்த நாடா இருந்தாலும் சரி, எந்த மாநிலமா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத பண்றோம் இல்லையா? அந்த 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறத 2 லட்சமா உயர்த்த போறோம். அதுதான் இந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 அப்படிங்கிற திட்டம். ஓகேவா? அடுத்தது ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ப்ரொப்பலண்ட் பார்க். நமக்கு
இந்த குலசேகரப்பட்டினத்துல ஒரு ஸ்பேஸ் லான்ச் பேட் அப்படிங்கிறது வரப்போகுது. ஸோ அதை சுற்றி டெவலப்மெண்ட்டை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்தோம்னா ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ப்ரொபலன்ட் பார்க் அப்படிங்கிறது டிட்கோ அப்படிங்கிற அமைப்பு வந்து நமக்கு நிறுவ போகிறாங்க. சரியா? அடுத்தது குளோபல் ஸ்டார்ட் அப் சம்மிட் அப்படிங்கிறது ஜனவரி 2025ஆம் ஆண்டு நமக்கு இந்த குளோபல் ஸ்டார்ட் அப் சம்மிட் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இந்த ஜனவரி 2024 பார்த்தோம்னா நமக்கு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருக்கும். சரிங்களா? அடுத்தது சோஷியல் ஜஸ்டிஸ் வென்ச்சர் லேப் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஆண்டர்பிரினர்ஸ்க்கு வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் வென்ச்சர் லேப், ஸ்கில் டெவலப்மெண்ட், கெப்பாசிட்டி பில்டிங் போன்ற ஆக்டிவிட்டிஸ்லாம் இந்த வென்ச்சர் லேபுக்கு கீழே பண்றாங்க. சரியா? அடுத்தது டிஎன்எய்ம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷன் அப்படிங்கிறத உருவாக்க போகிறாங்க. ஸோ நம்மளோட கிட்டத்தட்ட 8 கீ செக்டார்ஸ் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அந்த செக்டார்ஸ்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இன்டகிரேட் பண்ண போகிறாங்க. அதுதான் இந்த விஷயம். எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், இண்டஸ்ட்ரி, ரிசர்ச், மெடிசன் இந்த மாதிரி முக்கியமான துறைகளில் வந்து ஏஐ இன்டகிரேஷனை கொண்டு வரதுக்காக. அடுத்தது நெய்தல் மீட்சி இயக்கம் டிஎன் ஷோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்ன ஒரு திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கோஸ்டல் ரிசோர்சஸ், தமிழ்நாடோட கோஸ்ட் லைன் ஃபுல்லாக பார்த்தோம்னா கோஸ்டல் ரிசோர்சஸை நம்ம வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணணும், கன்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 1076 கிலோமீட்டர்லையும் 14 டிஸ்ட்ரிக்ட்லையுமே இந்த நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படிங்கிறது செயல்படுத்த போகிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி முக்கியமான பீச்சஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி அதுக்கு ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் வாங்குறதுக்காக அந்த பீச்சஸ் எல்லாத்தையுமே அப்கிரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் இந்த ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உலகத்தரம் வாய்ந்த ஒரு கன்வென்ஷன் சென்டர் அப்படிங்கிறத நமக்கு பில்ட் பண்ண போகிறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா முட்டுக்காடு அப்படிங்கிற பகுதியில், ஈசிஆரில் இருக்கக்கூடிய முட்டுக்காடு அப்படிங்கிற பகுதியில் கலைஞர் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் சென்டர் அப்படின்னு சொல்லி அதற்கு பேர் வச்சிருக்காங்க. அடுத்தது நியூ தமிழ்நாடு ஹவுஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த நியூ தமிழ்நாடு ஹவுஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு வைகை அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இந்த ஹவுஸ் அப்படிங்கிறது நம்மளோட எம்பிஸ், தமிழ்நாட்டிலேருந்து போகக்கூடிய எம்பிஸ், எம்எல்ஏஸ்லாம் வந்து தங்கிக்கிறதுக்காக. சரிங்களா? ஸோ அதை நியூ டெல்லியில் பில்ட் பண்ண போகிறாங்க. திராவிடியன் ஆர்கிடெக்சரை பேஸ் பண்ணி பில்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் ஹைவேஸ் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் ஹைவேஸ் அத்தாரிட்டி பார்த்தோம்னா நேஷனல் லெவலில் எப்படி ஒரு ஹைவேஸ் அத்தாரிட்டி இருக்கோ அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட் ஹைவேஸ் அத்தாரிட்டி, மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அப்படிங்கிறத கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத இந்த ஆண்டு கூட்டத்தொடரிலே நாங்கள் ஒரு மசோதாவாக கொண்டு வரோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. சரியா? ஸோ இதெல்லாமே பார்த்தோம்னா நம்மளுடைய பட்ஜெட்டில் இருந்த முக்கியமான விஷயங்கள். அதை தான் இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.